ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது நெய் எறா கிரேவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ எறாவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எறா கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்த எறாவை ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊறட்டோன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டுன்னு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 காஷ்மீர் மிளகாய் எடுத்து சுடத்தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம ஊற வச்ச காஷ்மீர் மிளகாயை அதில் சேர்த்துடலாம். இந்த காஷ்மீர் மிளகாய் கூடவே நான் 7 பூண்டு பல் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா எறாவில், அதை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். எறாவை ரொம்ப நேரம் வதக்கணும்னா ரப்பர் போல ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஒரு பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே கடாயில் 3 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எறாவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா எறாவை, அதை இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. இது இட்லி, தோசை, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். நானும் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவை இன்னும் பெட்டராக தர முடியும்.